மலேசியாவுக்கு வந்திருக்கோம். நம்மளை யாராவது சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு 2 வகுப்பு வச்சுருக்குறோம். சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். யாராவது பார்க்கணும், தியானம் சம்மந்தமாக ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த யூடியூப்பில் போஸ்டரில் அட்ரஸ் அந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு வடிவத்தில் ஒரு சூழலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான், ஒரு நல்ல செயலோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல் பேரில் வந்திருக்கிறோம். எத்தனையோ குருமார்கள் இங்கே சத்சங்கம் பண்ணியிருக்கிறாங்க, தியானத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் அதுக்கு வரலை. நான் மோட்சம் சம்பந்தமாக மனிதர்களுக்கு ஒரு பெரிய தீர்வையும் விடுதலையும் அளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய திட்டம் பிரபஞ்சத்திலேருந்து கொடுக்கப்பட்டது. என்னுடைய பணி பிரபஞ்சத்தால் அளிக்கப்பட்டது. நான் ஒரு இயல்பாக ஒரு மனித தன்மையில் இருந்தாலும் நான் மனிதன் மாதிரி வரலை. பிரபஞ்சத்துடைய கட்டளையோடு இங்கே வந்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது காலத்தோடைய கணக்காக இருக்குது, காலத்தோட கட்டாயமாக இருக்குது. கதிர்காமத்திலேருந்து இது தொடங்கப்பட்டது. மலேசியாவில் முதல் முறையாக இந்த விஷயத்தை செய்யப்படணும் அப்படிங்கிறதும், அதே நேரத்துக்குள்ளே ஒரு மனிதனுடைய இந்த மலேசியாவுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய தன்மைக்குரிய இதுவே ஒரு குண்டலினி சக்திக்குரிய நாடு தான் இந்த நாடு. இந்த நாடு குபேர நாடுன்னு சொல்லுவாங்க. குண்டலினி சக்தி அதிகமாக தாக்கத்துக்குரிய நாடு இந்த நாடு தான். அதனால தான் இந்த நாட்டில் நிறையா அந்த அந்த மாயை, அந்த போகம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அதை எப்படி ஞானமாக மாற்றிக்கணும்னு இந்த மக்களுக்கு தெரியலை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய நிர்வாகம் பண்ணுறவங்களும் இதை வணிகமாக மாற்ற தான் பார்ப்பாங்களே அதை ஞானமாக மாற்றுறதுக்கான அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் அதை ஞானமாக மாற்றுறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு. அது நிச்சயமாக ஞானமாக மாறும். அதுதான் அதோடைய வடிவத்துக்குள்ளே நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதனால் நம்மளை சந்திக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாங்க. எல்லாத்தையும் தாண்டி எதுவுமே இல்லாமல் இயல்பாக காசு பணம் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. நான் இயல்பாக இருக்கிறேன், நீங்களும் இயல்பாக வாங்க. ஒரு நல்ல செயலோட ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம சந்திப்போம். நாளைக்கு இரவு 7 மணிக்கு இங்கே மலேசியாவில் ஒரு இடத்துல சுவாமி ராமலிங்க சுவாமிகளுடைய மன்றம்னு சொல்லி நம்மளுடைய சகோதரிகள் ஒரு இடம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இரவு 7 மணிக்கு வகுப்பு வச்சுருக்குறோம். அந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருக்குறோம், அதையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நாளும் இங்கே வகுப்பு இருக்குது. எந்த சார்ஜ் எந்த விஷயமும் இல்லை. இயல்பாக யதார்த்தமாக வாங்க. நம்மளால் என்ன உங்களுக்கு என்னகிட்ட இருந்து தியானத்துக்குள்ளே இருந்தோ ஒரு செயல் வடிவத்தை நம்ம என்ன உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை கடத்துகிறோம். 100% மோட்சத்துக்காக ஒரு செயலுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு நல்ல செயலோட நேரில் சந்திப்போம். இயற்கை என்னன்னா, நீ வளரப்படுவாய் என்றால் உன்னை வாலிண்டராக வெளியே கொண்டு வருங்கிற. இப்ப இயற்கை கூடிய விஷயம் என்னன்னா, அது என்ன சொல்லுதுன்னா, இயற்கை இந்த பஞ்சபூதம் இந்த உலகம் என்பது கற்பனை, அது நிஜம் இல்லை அப்படிங்குது. அதுவும் நிஜம் கிடையாது. கற்பனையாலே பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கிறது ஒண்ணுமே கிடையாது, வெற்றிடம். நீ பஞ்சபூதம்னு தேடினா எங்க போனாலும் எந்த பூதத்தையும் பார்க்க முடியாது. அதுவும் ஒரு வெற்றிடம். யாம் தோற்றி வைக்கிறோம், இது ஒரு நாள் எம்மாலே கலைக்கப்படும் அப்படிங்கிறது அதோட செயல்பாடு. அப்ப என்னிடந்து ஒரு அலைவரிசை வருது இல்ல, அந்த அலைவரிசையால் சில பொருட்கள்லாம் தோன்றப்படுகிறது, சில படைப்புகள் உருவாகிறது. சில நாள் கழித்து அதை நிஜம் என்று அந்த பொருட்கள் உருவான இடத்துல இருக்கிற உயிர் தாவரங்கள்லாம் நிஜம்னு நம்பிடுது. ஒரு நாள் அது நிஜம் இல்லைன்னு நான் சொல்ல முற்படும் போது அதை நம்ப மறுக்கிறது. யாமே திரும்பி சென்று அந்த கற்பனைகளை கலைத்து விடுகிறோம். கனவு எழுந்து வா அப்படி என்று சொல்கிறோம். அப்பொழுது நாம் வைகுண்டத்துக்கு நீ வா என்றால் கனவு முடிந்து விட்டது, எழு அப்படி என்று சொன்னோன்னா நீ எழுந்து வா. அப்ப இது ஒன்றும் இல்லாது என்னிடம் இருந்து வெடித்து சிதறப்பட்ட ஒரு அணு துவல்கள்ல இருந்து ஒரு அலையிலிருந்து நீ போய் ஒரு இடத்துக்குள்ள சுவாசிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள இருந்து பிறக்கப்பட்டு வளரப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் இதை நிஜம் என்று நீ நினைக்கிறாய். இது நிஜம் இல்லை. நீ வந்தது எப்படி என்பதை தெரிந்து கொள். அப்ப யாமே அது சொல்லுது, யாமே
ஒரு வெற்றிடம் யாம் தோற்றி வைக்கிற அத்தனை பொருட்களும் கற்பனை தான். ஆனால் யாம் தோற்றி வைக்கிற பொருட்கள் கற்பனை, ஈம் தோற்றி வைக்கிற பொருட்கள் மாயையாக இருக்கிறது. ஏன் என்றால் கற்பனையை தோற்றி வைத்தேன் என்று தெரிந்து கொண்டு நாம் தோற்றி வைத்தோம். கற்பனையை நீ மனதிலிருந்து நீ தோற்றி வைக்கிறல, தெரியாமே இருப்பதனால் அது மாயையாக மாறுகிறது. யாம் தோற்றி வைத்த கற்பனையை யாமே கலைத்து விடுகிறோம். யாம் தோற்றி வைத்த கனவை யாமே கலைத்து விடுகிறோம். நீ அந்த கனவை கலைக்காமல் அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டுக்கொண்டு ஊர் முழுக்க சுத்தி கொண்டிருக்கிறாய். கனவே நிஜம் என்று சொல்லுகிறாய். கனவிலிருந்து வருகிற செய்தியை எடுத்து புத்தகமாக எழுத முயற்சி பண்ணுகிறாய். அப்ப மனதிலிருந்து தோன்றுகிற விஷயத்தை கோவில் கட்டவோ, அன்னதானம் செய்யவோ, கோயிலை நோக்கி போகவோ, இறைவனை நோக்கி போகவோ, வீடு கட்டவோ, கார் வாங்கவோ, படிக்கவோ, இந்த கற்பனை விஷயத்தையே நீ நிஜம் என்று உனக்கு தோணுவதை தான் லட்சியமாக மாறுகிறது. உனக்கு தோணுவது தான் நாளைக்கு அது வரலாறாக, அது உழைப்பாக, பேர் செயலாக மாறுகிறது. நீ சிறு வயதிலிருந்து எதையெல்லாம் அடையணும் என்று வருகிறாயோ அதையெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உனக்கு தோணிய அத்தனை கற்பனையும் நிஜமாக்கி கொள்கிறாய். வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லா கற்பனையும் நிஜ தோற்றத்துக்குள் மாற்ற நீ ட்ரை பண்ணுகிறாய். அதே போல ஈசிஆர்ல வீடு, காரு, பங்களா, இடம், கல்யாண மண்டபம், 25 பேர் வேலை, காலையில் ஜூஸ் கொடுக்க ஒருத்தன், மத்தியானம் ஜூஸ் கொடுக்க ஒருத்தன், நைட்டு ஜூஸ் கொடுக்க ஒருத்தன், இது எல்லாமே உனக்கு சிறு வயதிலிருந்து தோன்றப்பட்ட கற்பனைகள். அது எல்லாத்தையும் நீ நிஜமாக்க ட்ரை பண்ணுகிறாய். கற்பனையை விட்டு வராமலே என்னுடைய உழைப்பால் இது எல்லாமே நிஜமாக இருக்கிறது என்று சொல்கிறாய். அப்பொழுது அவர் சொல்கிறார், காசி என்பது கற்பனையால் நாம் தோற்றி வைத்தது, ராமேஸ்வரம் என்பது கற்பனையால் யாம் தோற்றி வைத்தது. இந்த காசி ராமேஸ்வரத்தை யாம் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் அந்த கற்பனையை கலைத்து விடுவோம். ஆனால் நீ ஏன் கற்பனையை கலைக்காமலே இருக்கிறாய்? நீ விழிக்கும் போதும் கனவில் தான் இருக்கிறாய், உறங்கும் போதும் கனவில் தான் இருக்கிறாய். விழித்திருக்கும் போது நிஜம் என்று எதை சொல்கிறாய் என்றால் நீ கற்பனையில் உருவாக்கப்பட்டிருக்கிற மாயையை நிஜம் என்று சொல்கிறாய். நீ உறங்கும் போது அங்கு ஒரு காட்சியாக ஓடுகிறது, அந்த செயலையும் நீ என்ன என்றால் நிஜம் என்றே கருதுகிறாய். அப்பொழுது ஒரு கற்பனை வடிவத்துக்குள் அதை மாயையாக மாற்றுவதும் அதை நிஜமாக மாற்றுவதற்காக நீயே முயற்சிக்கிறாய். விடிய விடிய உட்கார்ந்து யோசிக்கிறாய். தொழில் ஃபெயிலியர் ஆகிவிட்டது, நாளைக்கு அதை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறாய். அப்பொழுது அந்த யோசனை எங்கிருந்து வருகிறது? அந்த எண்ணம் என்பது என்ன? நீ என்பது என்ன? நீ இப்ப இங்க இருக்கிற நீ எந்திரிச்சு என்ன செய்ய, எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிறது எங்கிருந்து வருகிறது? உன் எண்ணத்தால் வருகிறது. போய் ஒரு தட்டை எடுக்கணும், தட்டை எடுத்து 2 இட்லி வாங்கணும், 2 இட்லி வாங்கி சாப்பிடணும். இது எல்லாமே எண்ணத்தால் வருகிறது. அப்ப அந்த எண்ணத்தால் தான் ஒரு செயல் நடக்கிறது. அப்ப இது எல்லாமே கற்பனை தான். அப்ப இந்த கற்பனையை நீ கலைக்கும் போது நீ தட்டை எடுக்காதே, அப்படியே இரு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அப்படின்னா அந்த கற்பனையை கலைத்ததுனால் நீ அங்க நில்லு அப்படின்னா நிற்கிற. அடுத்தது எவ்வளவு நேரம் நிற்கிற? 5 நிமிஷம் நிற்கிற. அப்ப 5 நிமிஷம் வரைக்கும் என்னன்னா எந்த கற்பனையும் உனக்கு தோன்றப்படவில்லை. அப்பொழுது மீண்டும் ஒரு குரல் கேட்கும் போது அங்க நீ போகிறாய், அங்க ஒரு வேலை செய்கிறாய். அப்பொழுது எனக்குள்ளே கற்பனை தோன்றாமல் கற்பனையை அழித்துவிட்டு ஒரு குரல் வந்து கற்பனை உருவாக வேண்டாம், நாமே உன்னை வழி நடத்துகிறோம் அப்படின்னு எனக்குள்ள வழி நடத்தினதுனால தியானத்திலிருந்து நான் தப்பிச்சேன். இல்லை என்றால் கற்பனையில் அகப்பட்டு போய் நானும் சித்திரவதையை அனுபவித்திருப்பேன். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இந்த உலகம் முழுக்க இறைவன் சொல்வது எல்லாமே ஒரு விதமான கற்பனையில் உருவாக்கப்பட்ட வடிவம்தான். அதை யாம் கலைக்கிறோம், நீ கலைக்க மாட்டேங்கிறாய். ஏம் கலைப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? எதை எளிதாக ஏம் கலைக்கிறோம் என்றால் உறக்கமே இல்லாதவன். எப்படி? உறக்கமே கிடையாது எனக்கு. அப்ப விழிப்போடு இருக்கும்போது நாம் தோற்றி வைத்தது கற்பனையா நிஜமா என்பது எமக்கே தெரிகிறது. அப்ப எல்லா செயல்லையும் மனமாக இல்லாமல், எண்ணமே இல்லாமல் இருக்கிறோம், உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். அப்பொழுது இந்த செயல் எதற்கும் பயனற்றது. இது ஒரு எண்ணம் இருந்தால்தான் அந்த செயலை போய் என்ஜாய் பண்ண முடியும். எண்ணம் இல்லைன்னா அதை என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப அந்த எண்ணம் இருக்கும்போது அவன் என்ஜாய் பண்றான்.
அப்ப அவர் சொல்றாரு, நீ ரசித்து விட்டாய் அல்லவா, திருப்பி நான் அதை கலைச்சு விடுறேன் அப்படின்ட்டு அதை கலைச்சா இது போயிருச்சுன்னு அழுகிறான். புரியுதுங்களா? இப்ப உனக்கு ஒரு தகப்பன் கொடுத்தாரு, 70 ஆண்டுகள் உன்னோடு வாழ்ந்தார், உன்னை எல்லாம் வளர்த்தாரு. திடீர்னு ஒரு நாள் அவரை வந்து கற்பனை கதாபாத்திரத்தை நான் கலைக்கிறேன்னு இறைவன் கலைச்சிடுறாரு. நீ என்ன பண்றன்னா, தகப்பன் வந்து எப்படி போகலாம் அப்படின்னு குரு கிட்டையும் கடவுளிடம் சண்டை கொடுக்கிறாய். அப்ப அவர் சொல்லுகிறாரு, அந்த கற்பனை மட்டும் இல்ல, நீயும் கற்பனை தான், உன்னையும் ஒரு நாள் கலைத்து போட்டு விடுவேன். அதை ஏற்றுக்கொள்ள மனிதன் தயாராக இல்லை. அப்ப இதுக்கு அவன் தயாராக இல்லை. இதற்கு தயார்படுத்துவதற்காக தான் இந்த தியானம் உன் கைக்கு வரப்பட்டது. இதை நீ தெரிந்து கொள். அப்ப நாம் கலைப்பதோடு நீயே கலைத்துக் கொள்வதற்கு தயாராகு. அப்போ ஒரு தியானம் பண்ற சாதகன் இறைவன் கலைப்பதற்கு முன்பு, இறைவன் என்பது அலைவரிசை கலைப்பதற்கு முன்பு யாமே சாதகனாக இருந்து தியானத்தில் முன்னேறினால் கற்பனையை யாமே கலைத்து விடுவோம். அப்படிதான் பொருள். அப்ப உன்னை மரணம் தீண்ட வருவதற்கு முன்பு நல்ல தியானம் உன்னிடம் இருந்தால் அது வரும் முன்பு தெரிந்து கொண்டு அதற்கு முன்பே உன் உடலிலிருந்து உயிரை நீ விட்டு விடுகிறாய். அது எந்த வழியாக விடுகிறாய் என்றால், சூசைட் அப்படி என்பது கொடுமையாக நீ இறந்து போகிறாய், உயிரை வெளியே அனுப்புகிறாய். என்ன சொல்றான், தூக்கு போட்டு மருந்து குடிச்சு எல்லாத்தையும் உயிரை லாக் பண்ணி வெளியில அனுப்புற. இது தியானம் பண்ணி சுவாசத்தாலே ஒரு மரியாதையோடு அந்த அந்த பொருளை வெளியில எடுத்துக்கொண்டு வருகிறாய். அப்பொழுது அங்கு என்ன ஆகிவிட்டது என்றால், உன்னை எதுவும் தீண்டவில்லை. நீ அதை எப்படி செய்தாய் என்றால் ஒரு கலையோடு செய்தாய். பல நாள் இதற்கு தயார் செய்யப்பட்ட உன்னை, தயார் செய்யப்பட்டதற்கு எதற்கு தயார் செய்யப்பட்டதுன்னா, பில்டிங் கட்டுவதற்கோ, பல கோடிகளை சம்பாதிப்பதற்கோ, புகழ் சம்பாதிப்பதற்கோ, இந்த ஊர்ல இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எம்எல்ஏ எம்பி ஆக்கிறதுக்கோ இல்லை. ஒரு நாள் உன்னை மரணம் தீண்ட வரும். நீ மருத்துவமனைக்கு போகாமலே போற வழியிலே ஆம்புலன்ஸ்லயே காலை தூக்கி மடிச்சு உட்கார்ந்து இந்த உடலிலிருந்து உயிரை பிரித்து எடு. யாரும் உன் உடலை தொடுவதற்கு அனுமதி இல்லை. நீயே ஒரு கலை, நீயே ஒரு தியானம், நீயே ஒரு வடிவம். உனக்கு யார் மரணம் கொடுக்க முடியும்? உன்னை யாராலும் மரணிக்க முடியாது. நீ அந்த மரணம் உன்னை தீண்டவில்லை என்ற அந்த வரலாறு மிக்க ஒரு செயலை நீ செய்து விடு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலையை கொடுத்தது. அப்ப அவரே வெளியில எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்ப அந்த உடலை அவரே காண்கிறார், அவரே பார்க்கிறார் அங்க நடக்கின்ற காட்சிகளை. அப்ப இன்னொரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கப்படுகிறது. என்ன என்றால், அந்த உடலை எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை அவர் அலைவரிசையை வைத்தே அங்க சுற்றியுள்ளவர்களுடைய எண்ணத்துக்குள் போய் அவரே அவர் உடலை தூக்குவது, வைப்பது, என்ன மாதிரி செய்வதை இவர்கள் உடலை இருந்தே அவர் உடலை பதப்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார், வைக்கிறாய். அப்ப அங்கு என்ன நடக்கிறது என்றால், வேற உருவம் அந்த உருவத்துக்குள் இவர் முழுவதுமாக உள்ளே சென்று இந்த கலையை பயன்படுத்தி திருப்பி அவர் உடலுக்கு அவரே அஞ்சலி செலுத்துகிறார். அந்த இறுதி கடமையை, இறுதி பயணத்தை, அந்த உடலுக்கு தேவையானதை மகனோ சீடர்களோ பக்தர்களோ செய்ய விடாமல் அவர் உடலுக்கு அவரே செய்து அந்த சமாதியை அவரே மூடிவிட்டு நான் வருகிறேன் என்று அவர் ஆகாயத்தை நோக்கி பயணிக்கிறார். இதெல்லாம் ஒரு கலையிலிருந்து தான் நிகழ முடியும். இதுக்காக தான் இந்த வடிவத்தை மனிதர் கையில கொடுக்கப்பட்டதற்கு காரணம் இதுதான். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால அதை மேற்கொள்ள முடியாது. அப்ப இதுல மாணவர்கள் இந்த கலையில குண்டலினியை எழுப்ப தெரிந்தவனுக்கு, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆசிரமத்தில் இருக்கிற தலைவனாக குருவாக இருக்கிற உங்க எல்லாருக்கும் தான் இந்த குரல். குண்டலினியை எழுப்ப சொல்லி கொடுத்த உனக்கு, நெற்றிக்கண்ணை திறக்க சொல்லி கொடுத்த உனக்கு, ஒரு உடலில் இருந்து உயிரை எப்படி பிரித்து வெளியே எடுத்து வர வேண்டும் என்பதை உனக்கும் தெரியவில்லை, சக மாணவனுக்கும் தெரியப்படுத்தவில்லை. இந்த கலையை நோக்க வேண்டும் என்றால் குண்டலினியோ நெற்றிக்கண்ணையோ நீ நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாக இந்த கலையை அதோடைய போக்குள் இருந்து அந்த இயல்பு தன்மையிலிருந்து ஏற்கினால் மட்டுமே இந்த கலை உனக்கு சித்தியாகும். ஒரு மனிதனை தற்காத்துக் கொள்வதற்காக தியானம் வழங்கப்பட்டது. ஒரு மனிதனுக்குள் இந்த உலகத்தில் பேராபத்து எப்பொழுது வேணாலும் தொற்றிக்கொள்ளும்.
அந்த தொற்றிக்கொள்ளுகின்ற உலகத்துக்குள்ளே உன்னை தற்காத்து கொள்வதற்கு இந்த கலையை பயன்படுத்தினால் அந்த தீமையிலிருந்து விடுபடுவதற்கும் அங்கிருக்கும் செயலிலிருந்து விடுபடுவதற்கும் அந்த செயலிலிருந்து நீ எந்த பாதிப்பும் இல்லாமல் உன்னை சார்ந்தவர்களும் இந்த கலையை வைத்து நீ பாதுகாத்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த கலை கொடுக்கப்பட்டது. உண்மையான ஒரு குருவிடம் இருந்து கற்ற கலையை நுட்பமாக ஒருவன் பயன்படுத்தினால் பூகம்பமே அவனுக்கு பயப்படுமான். ஒரு நுட்பமாக ஒரு குருவோட கலையை ஆத்மார்த்தமாக இருந்து ஒருத்தன் சாதகன் செய்கின்ற போது ஒரு பேரிடர் காலத்தில் பெய்கின்ற மழை கூட அந்த கலைக்கு கட்டுப்பட்டு ஒதுங்கி விடுமா. இப்ப தற்காப்பு கலை என்பதுதான் இதற்கு பேரே. இது தற்காப்பு கலை ஒன்றும், இன்னொன்று பாதுகாப்பு கவசம். அந்த சுற்றி இருக்கிற சூழலுக்கும் உனக்கும் ஒருவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ குண்டலினி என்பதும் நெற்றிக்கண் என்பதும் ஒரு அவள் ஆசை, அவளாசை என்று சொல்வார்கள்ல, அந்த மாதிரி அவள் ஆசை, அவளுடைய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவளாசையில் மாயையில் தியானம் என்று ஒரு பிசாசு பின்னாடி போவதற்கு சமம். தியானம் என்று பேயோடு சவாரி செய்வதற்கு சமம். அப்படி ஒரு சூழலுக்குள் போகாமல் இயல்பு தன்மைகள்ல இருந்து இந்த கலையை சித்திக்கும் போது, அப்ப இந்த கலை பிறருக்கு உபயோகப்பட போகுது, இவனால் நல்ல செயல் நடக்க போகுதுங்கிற போது அந்த அலைவரிசை உனக்கு சித்தி செய்து இந்த பகுதியை நீ காப்பாய், இந்த பகுதியை நீ வழி நடத்துவாய், இந்த மக்களை நீ காப்பாய் அப்படி என்பதுதான். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கவர்னர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், பிரதமர், மந்திரி, எம்பி, எம்எல்ஏ இதெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு, இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு ஞானியை ஒரு அலைவரிசை உச்சபட்சமாக அந்த அனுபவத்தை கொடுத்து அங்க கபாலத்துக்கு சென்றவன் ஒரு தேசத்துக்கே தலைவன் மட்டுமல்ல, உலகத்துக்கே தலைவனாக இருக்கிறான். ஓட்டு போடாமலே ஒரு உலகத்துக்கு தலைவனாக ஆனவன் ஞானி. மக்கள் ஓட்டு போடாமலே கபாலத்துக்கு சென்றவன் அந்த தேசத்துக்கு மட்டுமல்ல, பிற தேசத்துக்கும் உச்சபட்ச பதவின்னு சொல்லுவாங்கல்ல, தலைவர் பதவி, அவன்தான் தலைவர். அந்த நாட்டை ஆளுகின்ற தலைவன் எவனால் இருக்கலாம். கபாலத்துக்கு எவன் சென்றானோ அவன்தான் அந்த உலகத்தில் அந்த பகுதிக்கே தலைவன் அப்படின்னு அந்த மேல இருக்கிற அலைவரிசை அறிவிக்குது. அதனாலதான் நீ கட்சியை நோக்கி போகாதே, கொடியை நோக்கி போகாதே, வாக்க நோக்கி போகாதே. இந்த கலையால் உன்னை யாம் தலைவனாக்குறோம், நீ பிரச்சாரத்துக்கு செல்லாதே, மக்கள் உனக்கு வாக்களிக்க வேண்டாம், மாயையால் நீ வென்றவனாக இருக்கக்கூடாது. மனிதன் மாயை, கற்பனை, கற்பனை வடிவத்திலிருந்து வாக்களித்த ஒருவனால் நீ தலைவனானா நிஜமல்ல. நிஜமான அலைவரிசையால் இருந்து உன்னை கலையால் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும்போது அப்ப என்ன பண்ணும், அண்ட சராசரமும் இருந்து உனக்கு பணி செய்யும். நீ ஒரு மனிதன் இராணுவத்தை கட்டுப்படுத்தலாம், ஒரு தலைவன், ஒரு மனிதன் காவல்துறையை கட்டுப்படுத்தலாம். ஆனால் ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சரோ பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்த முடியுமா? அப்ப பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்துகிறவனும் அந்த பஞ்சபூதத்தை வழிநடத்துறவனும் தலைவனாக இருப்பானா, சக மனிதனை வழிநடத்துறவன் தலைவனாக இருப்பானா? அப்ப பஞ்சபூதத்தால் தான் இந்த உலகத்துக்கு நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். அந்த பஞ்சபூதத்தை எவன் ஒருவன் கையாள கத்திருக்கிறானோ அவனே தலைவனாக இருப்பான், அவனே தலைவனாகத்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கப்படுவது 9 கோள்களால். ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை தீமை இந்த நட்சத்திரங்களால், ராசியால், பஞ்சபூதங்களால் நடக்கிறது. இதை எவன் ஒருவன் கட்டுப்படுத்தி இயக்கி அதை நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தன்வசப்படுத்துகிறானோ அவனே தலைவனாக இருப்பான். அது இல்லாமல் மனிதனை வழி நடத்தக்கூடியவன் எவனும் தலைவனாக இருக்க முடியாது. மனிதன் என்ற மாயையால் உருவாக்கப்பட்ட எல்லா பொருளும் மாயை தலைவன் என்றுதான் அழைக்கப்பட முடியுமே ஒழிய அவனை நிஜமான ஒரு தலைவன் என்று அழைக்க முடியாது. இதற்காகத்தான் மதுரையிலே தோன்றிய ஒருவன் சிவன் என்ற அந்த சொல்லை தலைவன் என்று அழைத்தான்.
அந்த தலைவன் என்ற சொல் எதற்காக வந்தது என்றால், இந்த சிவன் என்பது ஒட்டுமொத்தமான பேரோ இது ஒரு உருவமோ இல்ல. இதை சொல்லும் போது நான் சொல்லுகிற பஞ்சபூதங்கள் கோள்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற செயலாக இருக்கிறது. அப்ப இதை எவன் ஒருவன் கையகப்படுத்துகிறானோ அவனால் பெரிய மாற்றம் இருக்கும். அப்ப வைகையிலே தண்ணி வந்து கரை உடைக்கப்பட்ட போது அங்கு எல்லோரும் வீட்டுக்கு ஒருவர் வந்து அந்த மண் சுமக்க வேண்டும் என்று சொன்ன போது கூட அதை அவன் ஒரு விளையாட்டாக புட்டை தின்னு கொண்டு தண்ணியை வர வைத்தது அவன்தான். அங்கு ஒரு விளையாட்டை காட்டுகிறவனும் அவன்தான். அந்த அலைவரிசையாக இருந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய வித்தை ஒரு வினாடியில் அவனால் முடியும். அப்படி ஒரு சூழலை செய்ததனால்தான் அவனை தலைவன் என்று உச்சரித்தார்கள். அதே போல மாணிக்க வாசகன் என்ற ஒரு அலைவரிசை, மாணிக்க வாசகன் என்ற ஒரு அலைவரிசை, மாணிக்க வாசகன் என்ற ஒரு சித்தர் அப்படின்னு நான் சொல்லல, மாணிக்க வாசகன் என்ற ஒரு அலைவரிசை இந்த கமண்டலம் என்று சொல்லக்கூடிய ஞானிகளால் போற்றப்படுகிற கொண்டாடப்படுகிற குறியீடாக வைத்திருக்கின்ற தண்டத்து வழியாக, தண்டம் என்பது முதுகு தண்டு வழியாக ஏறி போய் தன்னுடைய கமண்டலத்திலே கபாலத்திலே மாணிக்க வாசகன் இறங்கிய போது அந்த நீரிலே முழுகி கரைந்து போனான். அந்த கமண்டலம் என்பது ஆகாயம். வான் கலந்தேன் மாணிக்க வாசகன் என்று சொன்னதற்கு எவன் ஒருவன் கமண்டலத்திலே போய் குதிக்கிறானோ, எவன் ஒருவன் அந்த செயல் வடிவத்துக்குள்ளே தன்னுடைய கபாலத்துக்குள்ளே எவன் இறங்குறானோ அவன் வான் கலப்பான். சூரியனாக சந்திரனாக இருக்கப்படக்கூடிய நம்மளுடைய காற்று எல்லா காலத்திலையும் பார்வதியாகவும் சிவனாகவும் நம் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் ரிஷியாகவும் முனிவராகவும் பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு காற்றையும் எவன் ஒருவன் கமண்டலத்திலே கொண்டு அங்க கபாலத்திலே கொண்டு போய் உச்சத்திலே கொண்டு வைத்துக்கிறானோ அங்கு இரண்டும் கரைந்து போகிறது. அதுதான் வான் கலக்கிறது என்பது பொருள். அந்த கபாலத்துக்குள் செல்லாமல் கபாலத்துக்கு கீழே இருந்தவன் சமாதி அடைகிறான். எல்லா சமாதியும் தான், ஜீவ சமாதி, எந்த சமாதி, அந்த சமாதி எல்லாம் அந்த சமாதிக்குள் தான். அவன் எவன் ஒருவன் கமண்டலத்துக்குள் அடைப்படுகிறானோ, எவன் ஒருவன் கபாலத்துக்குள்ளே இறங்குகிறானோ அவன் அங்கு ஒன்றும் இல்லாமல் கலக்கப்படுகிறான். அங்கு ஒன்றும் இல்லாமல்னா அங்கு மாணிக்க வாசகனும் ஒன்றும் இல்லை, அங்கு அவனுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற சிவனும் ஒன்றும் இல்லை. அங்கு ஒன்றும் இல்லாத வெற்றிடத்தில் அவன் கலந்து விட்டான். அதை தான் அவன் குறிப்பிட்டான். வான் கலந்தேன் அப்படின்னா, வான் கலந்தேன்னா வானத்துல போய் கலக்கல, என்னுடைய வான் என்னுடைய உடலிலே முதுகு தண்டு வழியாக நான் ஏறி போய் அதற்குள் இறங்குறல்ல, அதுதான் நான் வான் கலப்பது. இதுதான் வடிவம். ஒவ்வொரு முறையும் இந்த சீதா என்ற அந்த அம்மாவோ, அதே மாதிரி இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு பெண்மணியே இருந்தா மனைவியாக என்று ஒரு கதைகள் யாருக்கு சொல்லப்பட்டது? அது பஞ்ச பாண்டவர்கள் தானே. அந்த மாதிரி சொல்லப்பட்ட அந்த பெண்மணி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உருவத்தை கமண்டலத்திலே கொண்டு போட்டு அதை ஒன்றும் இல்லாமல் கரைத்து மீண்டும் ஒரு வடிவத்துக்குள் வந்துதான் அடுத்த வடிவத்துக்குள் தோன்றுகிறார் அப்படிங்கிறது வரலாறு. அப்ப ஒரு பிறப்பையோ ஒரு செயலையோ நிறைவு பெற வேண்டும் என்றால் அங்கு நாம் செல்ல வேண்டும் என்பது செயல். அங்கு செல்ல அனுமதி இல்லாத போது அங்கு சென்றவன் அந்த பாதையாக உன்னை கூட்டி செல்வான். நல்லா ஞாபகம் வைத்துக்கொள். தர்மன் அந்த கமண்டலத்தில் குதிக்கவில்லை, தர்மனை கமண்டலத்தில் குதித்தவன் கூட்டி சென்றான். புரியுதா? நீ நாளையிலிருந்து கமண்டலத்துல குதிக்கிறதே வேலையா நீ இருப்பேங்கிறதுக்காகத்தான் கமண்டலத்தில் குதித்தவன் உன்னை வழி நடத்துவான். கமண்டலத்திலே குதிக்க முடியாது. கமண்டலத்திலே குதிக்க போய் பல பேர் அப்படியே என்னன்னா, இன்னொரு வார்த்தையில சொல்லும் போது எல்லா பேரும் மாண்டு போனான். எல்லா பேரும் என்ன பண்ணா? செத்துதான் போனான். அந்த கமண்டலத்துக்குள்ளே பாதி பேர் கீழே அமர்ந்து சமாதியானா. கமண்டலத்துக்குள்ள எவனும் போய் குதிக்கல. கமண்டலத்துக்குள் குதித்தவன் அவன் ஒன்றும் இல்லாத ஒரு செயல் வடிவத்துக்குள் இருக்கிறான். அப்ப குதித்தவன் என்ன சொல்றான்னா, ஒன்று இல்ல, வெற்றிடம். இத குதிக்க ட்ரை பண்றவனை நான் வழி நடத்துவேன், நான் அவனுக்கு பாதை காட்டுவேன், நான் அவனுக்கு வாழ்வளிப்பேன். நீ கலங்காதே,
நீ கற்பனையில் உணர்ச்சி வசப்பட்டு வெறியோடு கமண்டலத்தில் குதிப்பதற்கு தயாராகாதே. அது அப்படி குதிக்க முடியாது. அதை நாம் வழிகாட்டுகிறோம், நாம் வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறது அதோடைய பொருள், செயல். புரிஞ்சுங்களா? ராமகிருஷ்ணர் விவேகானந்தரே அந்த கமண்டலத்துல குதிக்கல. அப்ப அந்த கமண்டலத்துக்கு அருகாமையிலே கமண்டலத்துக்கிட்டே இருக்கும்போது, அப்ப கமண்டலத்துக்கு பக்கத்திலே இருந்தா அவன் இறைவனுடைய பிள்ளை தானே, அவன் இறைவனுடைய செயல் தானே. கமண்டலத்திலே சாய்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டால் அவன் யாரு மேலே சாய்ந்து கொண்டு தியானம் பண்றான்? அப்ப ஒரு வடிவத்தோடு ஒரு அலைவரிசை மேலே சாய்ந்து கொண்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவனை, போதும் மகனே, நீ என் கமண்டலத்தை சாய்ந்து தியானம் செய்தது போதும், இப்பொழுது கமண்டலத்துக்கு மேலே எட்டிப்பார், ஒரு அங்கலத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு துவாரம் தெரியுதில்ல, அது வழியாக நீ விடுதலை ஆகி வா மேலே, அப்படி என்று சொல்லிதான் அது வழியாக ராமகிருஷ்ணனும் விவேகானந்தரும் எண்ணற்ற இந்த சாதகனாக தியானம் பண்ண அத்தனை பேரும் அந்த சின்ன ஊசி நுழைகிற அந்த வாசல் வழியாக உச்சியிலிருந்து மேலே வந்தான். அதற்கப்புறம் பிறப்பிலிருந்து விடுபட்டான். இதான் அதோட செயல் வடிவம். அப்ப இந்த மாதிரி உண்மை தத்துவத்தையும் உண்மை செயலையும் அறியாமல் நீங்கள் அலைந்தால் நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான சவால்களை சந்தித்து விடுவீர்கள். தியானம் என்ற ஒரு வெறி போக்கோடு ஏதோ ஒரு வடிவத்துக்குள் இந்த புதையல் எடுப்பது போல் அலைந்தால், அந்த புதையல் எடுக்கின்ற கதையை நீங்க படிக்கும்போது, இந்த வெளிநாட்டில் எழுதின தத்துவவாதிகள் எல்லாருடைய கதையை எடுத்து படிச்சீங்கன்னா வியர்ப்பா இருக்கும். எவனுமே கமண்டலத்தை பார்த்ததே கிடையாது. தத்துவம் எழுதின அத்தனை பேர்த்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சாக்ரட்டிஸ்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கிற அரிஸ்டாட்டில் ஆரம்பிச்சு எல்லா பேரும் எவனும் கமண்டலத்தை பார்த்ததே கிடையாது. இந்த விஞ்ஞானின்னு சொன்னவனும் கமண்டலம்னா ஒண்ணு என்னன்னே தெரியாது, அவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவனும் அதுதான் கதை. அப்ப இந்த மாதிரி வெறி பிடித்து புதையல் எடுப்பது மாதிரி போய் தியானத்தில் அதை கண்டுபிடித்து விடுவோம், இதை சாதித்து விடுவோம், இவர் வழிகாட்டி விடுவார், கடவுளை பார்ப்பதற்கு இவர் வழிகாட்ட வந்திருக்கிறார், இவர் நமக்கு காட்டி கொடுப்பார், இவர் நமக்கு அந்த பாதையை சொல்வார். இதெல்லாம் அப்படி நடக்கிற காரியம் அல்ல. அது மிக சரியாக அது ஒரு அரிதாக சித்தியாகி அரிதாக அந்த கலை கிடைத்து அந்த காலத்தில் இப்படி நிகழப் போகிறது என்றால் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். அது காலமும் சேர்ந்து சாத்தியப்படுத்தக்கூடிய செயல். காலம், நேரம், கிழமை எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு செயல் வடிவத்துல ஒருத்தரை உருவாக்கி இவர் வருவார், இந்த வடிவத்திலிருந்து ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கறதா அந்த செயல். அதுங்களா சேர்ந்து ஒரு செயல் வடிவத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் இதோடைய வடிவம். அதனால தயவு கூர்ந்து உங்ககிட்ட ரொம்ப தயவு கூர்ந்து குனிந்து நான் சொல்கிறேன், தயவு கூர்ந்து குனிந்து உங்களை நாம் இருக்கும் அனுபவத்திலிருந்து வணங்க முடியாது. அதனால் தயவு கூர்ந்து குனிந்து குறுக்கு வழியில் தியானத்தை தேடாதே, குறுக்கு வழியில் தியானம் போக்கு கற்றுக்கொள்ளாதே, குறுக்கு வழியில் சில தீய பழக்கத்தை தியானத்துக்குள்ளே வளர்த்து கொள்ளாதே, சில தீய ஆசைகளால் தியானத்தை மேற்கொள்ளாதே, சில செயல் வடிவத்தை எந்த ரூபத்திலையும் நீ அப்ளை பண்ணி ஜெயித்து விடலாம் என்று கற்பனை காணாதே. ஒரு சரியான வழிகளில் நீ காத்திருந்து உண்மையாக இருந்தால் உமக்கு பிறப்பிலிருந்து விடுபடுவதற்கான வாய்க்கை எம்மாலே வழங்கப்படும் என்பதை உறுதியோடு சொல்கிறேன். நீ தேவையற்ற எதிர்மறை சிந்தனையை எடுத்துக்கொண்டு செல்லாதே, காத்திரு. ஒருவேளை நீ சாதகனாக தியானத்தில் சாதிக்க வேண்டும் என்று உனக்கு ஒன்று இருந்தால் அது எமக்கு காட்டப்படும். அதிலிருந்து உனக்கு எது கிடைக்கப்படணுமோ அதுவும் எம்மால் கிடைக்கும். ஆனால் அதை நீ கேட்பதோ அதை பெற வேண்டும் என்பது என்னையும் சரி உன்னையும் சரி தொந்தரவு செய்யாதே. பெற வேண்டும் என்பதை நீ பெறுவாய், கிடைக்க வேண்டும் என்பதை உனக்கு கிடைக்கும். தயவு கூர்ந்து ஒரு தயாளன் போல நீ எப்பொழுதும் நிதானத்தோடு ஒரு பயணிக்க வேணும். பிரேக் இல்லாத வண்டி மாதிரி பயணிக்காத, கட்டுப்பாடோடு இரு. அந்த செயல் உனக்கு அவசியம் வேணும். எல்லா தியானம் பண்ணுகிற பெரிய அனுபவத்தை பெற்ற அத்தனை பேருக்குள்ளேயும் மனம் கடைசியாக தான் நின்னது. ஆனால் அவர்கள் அனைவர்களும் ஒரு ஞானியோடைய அலைவரிசை காட்டப்படுகிற அந்த பாதையில் தாக்கு பிடித்து நின்னார்கள், பயணித்தார்கள்.
அந்த நுட்பத்தோடு காத்திருந்தார்கள். தன்னுடைய குரு அலைவரிசையாக இருந்து எல்லா சூழல்களையும் வழிகாட்டுவார், அதுக்கு காத்திருப்போம். மனம் என்ற மாயை இருப்பதனால் எவ்வளவு பெரிய அலைவரிசை இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் நாம் விழுந்து விடுவோம். அப்பொழுது நமக்கு என்ன தேவை என்றால், குருவோடைய நெறி தவறாத பயணமும் பாதையும் காத்திருப்பதும் வேணும். எவ்வளவு பெரிய பேரிடர் காலம் நடந்தாலும், எவ்வளவு பெரிய பேரிடர் காலம் வந்தாலும், குரு நம்பியவன் கெட்டதாக சரித்திரம் இல்லை. ஊரே எரிந்தாலும் அதற்கு மேல் நீ மிதப்பாய் என்பது சத்தியம். அதற்கு சாட்சி சத்தியமாக ஒருத்தி இருந்ததுனால்தான் கண்ணகி மதுரையை எரித்தாள் என்பதற்கு செயல். சத்தியமாக இருந்தால், உண்மையாக இருந்தால் நீயே ரட்சித்தாய். தீப்பெட்டி இல்லாமல் உனக்குள்ளே தீபம் எரியும். திரி இல்லாமலும், நெய் இல்லாமலும், எண்ணெய் இல்லாமலும் உனக்குள்ளே ஒரு தீ ஜுவாலை பற்றும். அதற்குத்தான் கண்ணகி. கண்ணகி எப்படி இருந்தால், உண்மையாக குருவோடைய செயல், குரு காட்டுகிற நெறியோடு இருந்ததனால்தான் அவள் தீயாக இருந்தாள், அவள் நெருப்பாக இருந்தாள். இதான் அதோடைய பொருளே. அப்ப குரு நெறியோடு ஒருவர் இருக்கும் போது, அந்த நெறி தவறாமல் அவர் பயணிக்கின்ற போது, அவர் எல்லா சூழலையும் காக்கப்படுவார். இந்த தேசத்தோட தலைவன் என்று சொல்லக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சாதாரண மனிதனை துன்புறுத்த வரும்போது கூட குருவோட நெறி தவறாமல் காத்திருந்தால் அந்த தேசம் தலைவன் தான் பாதிக்கப்படுவான் ஒழிய இந்த சாதாரண மனிதன் பாதிக்கப்பட மாட்டான். ஏன் என்று கேட்டால், அவன் குருவோடைய வேள்வி அந்த மாதிரி, அது அலைவரிசை. அதனால் நீ புரிந்து தெளிந்து தயவு கூர்ந்து நல்வழி பண்ணிக்க. இந்த மாதிரி ஒரு சூழலை, இந்த மாதிரி ஒரு உரையை எல்லா நேரத்திலையும் எம்மால் நிகழ்த்தி விட முடியாது. ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, எல்லா சூழல்லையும் இதே போல் எம்மால் எல்லா உரையையும் நிகழ்த்தி விட முடியாது. அதற்குன்னு சில கால கணக்கு, சில கால வரை இருக்கு. அதுலதான் இந்த மாதிரி ஒரு உரையை என்னால் நிகழ்த்த முடியும். அப்ப யாமே நினைத்தாலும் சில இடத்தில், சில இடங்களில் நாம் பேசாமல் மௌனமாக போக வேண்டிய ஒரு சூழல் வரும்போது, யாம் மௌனத்தில் இருந்து கூட உன்னை வழி நடத்துவோம். அப்ப பேசுகின்ற வாய்ப்பு பெறுகிற போது உனக்கு அதை ரொம்ப தெள்ள தெளிவாக உனக்கு உச்சரித்து விட்டோம். அதனால் இது பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு உன் பிரயாணத்தை மேற்கொள்ளு. இந்த வாழ்க்கையில் திருவிழாவுக்கு, நாடகத்துக்கு, சினிமா பார்க்க போன மாதிரி ஒரு குருவை பார்க்க வந்ததா தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் உன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு டே அப்படின்னா அது இன்னைக்கும் உண்டு, என்னைக்கும் உண்டு. அது ஒரு காட்சியாக, சந்தோஷமாக, மனதுக்கு இதமாக இருப்பதாக தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. எமக்கு மட்டும்தான் தெரியும் அதுல எவ்வளவு பெரிய நிஜம் இருப்பது என்பது. அது நிஜத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இது நிஜம். இது பல இடங்களில் நீ சிறு வயதிலிருந்து எத்தனையோ திருவிழாவுக்குள் போயிருக்க, எத்தனையோ காட்சிகளை கண்டிருக்க, எத்தனையோ விஷயம் இருக்கு. ஆனா இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஒரு காலத்துக்குள்ள இருந்து ஒரு அலைவரிசையால தோன்றப்பட்டு, அந்த அலைவரிசையிலிருந்து ஒரு பெரிய பணி தொடங்கி அந்த பணி நடந்துகிட்டு இருக்கும் போது அதுல அந்த செயல் வடிவத்திலிருந்து நீ பயணிக்கிற, அதை கேட்கிற என்றா இது சாதாரண இல்லை. போர் நடந்துகிட்டு இருக்கு, உலகமே உச்சபட்சம் போர், மாயையோட உச்சத்தில் இருக்கும் போது ஒரு நல்ல அலைவரிசை மேல் நீ நடந்து சென்று கொண்டிருக்கிறாய். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது உனக்கு பல நாள் உனக்கு தோணும், ஒரு நிம்மதிக்காக இவர் பேச்சை கேட்டு வர்றேன், இந்த படம் பார்த்துட்டு வந்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, நாடகம் பார்த்துட்டு வந்தா ரிலாக்ஸ் ஆகுது, அந்த மாதிரி இந்த குருவை பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் மைண்ட். இது ரிலாக்ஸுக்காக உன்னை நான் இங்க கூட்டிட்டு வரல. உன்னுடைய வடிவத்தை வேற ஒரு வடிவத்துக்கு உன்னை நேர்வழி காட்டுவதற்காக கூட்டிட்டு வந்தது. அதனால கொஞ்சம் கவனமா அதை பார்த்து, தயவு செய்து பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் பேச்சை கேட்டு நீயும் பஞ்சு மிட்டாயா போயிடாது. அதனால கொஞ்சம் தயவு கூர்ந்து கவனமாக பயணி. நான் தயவு கூர்ந்துன்னு பிள்ளையார் சொல்லி வைக்கிறேன்னா, எங்கேயோ நீ தவறு செய்ய தயாராக இருப்பாய் என்பதை அறிந்ததுனால மீண்டும் மீண்டும் அதை சுத்தி அந்த இடத்த புள்ளி வைக்கிறேன். பார்த்து கொள்ளுங்க. இதை பார்க்குறவங்களுக்கு சரி, நேரடியாக இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சரி.